இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லியும் குருமாவும் தான் செய்ய போறோம். இத எப்படி செய்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வ பத்த வச்சுட்டு குக்கர்ல கட் பண்ணி வச்ச ஒரு 4 உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் வேக வச்ச பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான மசாலாவை அரைச்சுக்கலாம். கொஞ்சமா தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் இஞ்சி. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் உடச்ச கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பட்டாணியையும் தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இதோட அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸியையும் நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதி வந்தவுடனே இறக்கிடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.